அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நம்முடைய ஈரல் அறக்கட்டளையை நடத்தி கொண்டிருக்கின்ற மதுரை ராமகிருஷ்ணன் அவர்களிடமிருந்து கேட்டு பெறுவதற்காக வந்திருக்கின்றேன். இதோ உங்களுடைய ஐயங்களுடன் நான். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்ல ஒரு அறிமுகம் கொடுத்தீங்க. நான்றதோடு நிப்பாட்டிட்டீங்களே, உங்களுடைய பெயரையுமே சேர்த்து சொல்லிருக்கலாம். இருக்கட்டுங்க. நான் சாய்லட்சுமி, தமிழாசிரியரா இருந்து விருப்ப ஓய்வு பெற்றிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஒரு தமிழாசிரியரோடு அமர்ந்து பேசுவது என்பது எங்களுக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி. மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. நம்முடைய இந்த வலைதளங்களுக்கு சென்றால் நாம் தேடுவதை தாண்டி நிறைய வரும். வருவதில் அதிகம் குப்பைகள் வருகின்றன. அவற்றையெல்லாம் ஒதுக்கி சிலவற்றை நான் தேர்ந்தெடுத்துதான் படிக்கின்றேன். அப்படி நான் தேர்வு செய்ததில் ஒன்றாக நீங்களும் இருப்பது என்பது மிகப்பெரிய வெற்றி. அதாவது மனிதனுடைய மனம் எப்பொழுதுமே தண்ணீர் மாதிரி மேலிருந்து கீழ் நோக்கிதான் செல்வோம். இப்ப சமூக வலைதளங்களுமே அப்படிதான். இப்ப திருவாசகம் படித்துக் கொண்டிருக்காரு ஒருத்தர், உட்கார்ந்து திருவாசகம் படிச்சுட்டு இருக்காரு. பக்கத்துல ஒரு பாப்பப் வருது, இந்த நடிகை என்ன செய்தார் பாருங்கள் அப்படின்னு. திருவாசகத்தை மினிமைஸ் பண்ணிட்டு நம்மளால இந்த ஏன்னா மனித மனம்ன்றது அப்படிதான். நாங்க சமீபத்துல துபாய் போயிருந்தோம். அதுல புர்ஜ் கலிஃபான்னு ஒரு பெரிய டவர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய உயர்ந்த கட்டடத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. 144 மாடிகள் கொண்ட அந்த கட்டடத்துல 144வது மாடியில ஒரு ரெஸ்டாரண்ட், 144வது மாடியில ஒரு ஹோட்டல் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய ஒரு குழாயில தண்ணி வருது. அவ்வளவு தூரம் உயரத்திற்கு தண்ணியை இழுத்து செல்ல முடியுமா? அதற்கு ஒரு உந்து சக்தி தேவைப்படுதுல்ல, ஒரு ஜெட் மோட்டார் தேவைப்படுது, ஒரு உந்து சக்தி தேவைப்படுது. இந்த உந்து சக்தியாக இந்த சமூகத்துக்கு இருக்கிற மாட்டோமா? கீழ் நோக்கி பாயக்கூடிய இந்த மனதை ஒரு உந்து சக்தியின் மூலமாக மேல் இழுத்து கொண்டு வந்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு தவம் தான் இந்த நிகழ்வு. நான் அடிக்கடி சொல்றது, தமிழ்ல நீங்க கற்றுக்கொள்ளும் போது வெறும் இதோட மட்டும் நின்றாதீங்க. இது கிடையாது. இதை தாண்டி ஆன்மீகம் இருக்கு, இதை தாண்டி வாழ்வியல் இருக்கு. நம்ம தமிழை சரியாக உச்சரிக்கிறாங்களா, தமிழை சரியாக, அதை தாண்டி வேற விஷயம் நிறைய இருக்கு. அது நிறைய இருக்கு. ஆன்மீகம் அப்படின்னு நீங்க சொன்னதுனால நான் கேட்கிறேன், இன்றைக்கும் ஆன்மீகம் சாத்தியமா? அதுக்கு சிவவாக்கியர் தான் சொல்றாரு, ஒரு கணித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் நிறுத்திய கபாலமேற்ற வள்ளீரில் விருத்தரும் தேவராவார் மேனியும் சிவந்திடும் அறுத்தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையேன்னு ஒரு பாட்டு சொல்றாரு. இந்த குண்டலினி சக்தியை யார் ஒருவரால மேல் எழுப்ப முடிகிறதோ அவர்கள் விருத்தரும் தேவராவார்னு தமிழ்ல ஒரு பாட்டு இருக்கும். இல்லையா? சிவவாக்கியர்களுடைய பாடல். விஷயம் வந்து இந்த ஆன்மீகத்துக்குள் நீங்க போனோம்னா ஆன்மாவை நீங்க தரிசிக்கணும்னா சக ஆன்மாக்களை நேசிக்க தோணும். இந்த அறிவு அன்பா மாறும், இந்த அன்பு அருளாக மாறும். இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம வீட்டு குழந்தை கீழே விழுந்தா பத போறதா, பக்கத்து வீட்டு குழந்தையும் கீழே விழுந்தா அதே பத போறது. நம்ம அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, என்னப்பா பண்ணலான்னு தேடுறோம். அதே வயதுடைய ஒருத்தரை பார்த்தோம்னா அதே பத வந்துச்சுன்னா நம்ம அருள் நிலையில இருப்போம். இந்த அருள் ஞானத்தை கொடுப்போம். அப்ப ஒரு ஆன்மீகத்தை எடுத்த உடனே நான் போய் அமைதியாக உட்காடுறேன், கண்ணை மூடுறேன். நான் வந்து அது இப்ப வந்து 10,000 ரூபாய் கட்டினா உடனே தீட்சை கொடுக்குறேன்றாயிலே இல்லையா? 1 லட்சம் ரூபாய் கட்டினா ஞானம் கிடைச்சிருன்றானே, ஞானம் அடையணுமா 1 லட்சம் கொடுங்கன்றாங்க. நான் என்னன்னா அடைவதற்கு எதுவுமே இல்லைன்றதுதான் ஞானமே. அப்ப ஆன்மீகத்தினுடைய தேடல் நமக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த சென்டருக்கு போனோம்னா நமக்கு ஆன்மீகம் கிடைச்சிருமா? கோயம்புத்தூர்ல போய் ஒரு பெரிய சிலைக்கு முன்னாடி நின்று செல்ஃபி எடுத்து போட்டுட்டோம்னா நமக்கு ஆன்மீகம் கிடைச்சிருமா அப்படின்னா, அவர் என்னப்பா சொல்லியிருக்காங்க அதை ஏதோ வாசிச்சு பார்த்து அதுல உங்களுடைய சிந்தனை இருந்து அதை பயன்படுத்தி அதுல இருந்து ஏதாவது இருந்தா போறாங்க. இன்னைக்கு எல்லோரும் காட்டிக் கொள்வதாக தான் ஆசைப்படுறாங்க. தான் ஒரு ஆன்மீகவாதியாக காட்டிக் கொள்வதற்கு ஆசைப்படுகிறாங்க. ஆன்மீகத்தினுடைய அரிச்சுவடையவாறு புரிந்து ஆன்மீக பயணங்கள் அதிகரிச்சதுனால ஆன்மீகத்துடைய அரிச்சுவடியாவது தொட்டிருக்காங்களா? அதாவது 2 விஷயம் இருக்குல்ல, அது பேரு ஆன்மீக சுற்றுலான்னு, அது பேரு சுற்றுலான்னு வச்சுக்கலாம். ஆன்மீகத்துல சுற்றுலான்னு ஒண்ணு கிடையாது, யாத்திரை தான் இருந்துச்சு. ஆமா இல்லையா? இப்ப நீங்க ஒரு கோயிலுக்கு போய் யாத்திரையாக செல்லணும்னா கையில 5 விசா இருக்காரு. நீங்க வந்து போகும்போது பவதி பிக்ஷாந்தேகின்னு யாசகம் வாங்கி செல்வதனாலதான் அதுக்கு பேரு யாத்திரைனே வந்துச்சு. அந்த காலத்துல காசிக்கு போனவங்க திரும்ப மாட்டாங்கன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது தெரியுமா? காசிக்கு போறாங்கன்னா ஒரு காசிக்கு போயிட்டாங்க, அவ்வளவுதான். யாத்திரையாக யாசகராக வாழ்க்கையினுடைய சாரத்தை விட்டு விட்டு செல்பவர்கள் அப்படின்னா, இன்னைக்கு இந்த ஆன்மீக சுற்றுலான்ற பேர்ல ஒரு கலரா ஒரு ட்ரெஸ்ஸ போட்டுட்டு எல்லாரும் குரூப்பா நின்று டான்ஸ் ஆடி அந்த மகிழ்ச்சியாக இருப்பதுல எந்த தவறும் கிடையாது. நல்லா சந்தோஷமான முறையில கொண்டாடுறதுல தவறு கிடையாது. அதை சம்பிரதாயமாக மாத்துறதுலதான் தவறு. அங்க ஒரு சம்பிரதாயத்தை கொண்டு வர்றதுதான் தவறு. ஆன்மீகம் எங்கிருந்து தொடங்குதுன்னா அறிவிலிருந்து தொடங்கும். மாறுபட்ட மனிதுலக்கி வண்டி நெச்சில் கொண்டு போய் ஊறுபட்ட கல்லின் மீது ஊற்றுகின்ற மூடர்களால் மாறுபட்ட தேவரும் அறிந்து நோக்கும் என்னையும் கூறுபட்டு தீர்க்கவே குருக்கள் பாதம் வைத்ததே.
சிவவாக்கு. ஒரு குரு அந்த யாகம் நடத்துறாரு. தலைமை குரு வந்து அந்த மடத்துல யாகம் நடத்துறாரு. பூனை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டே இருக்கு. இவரு என்ன பண்றாரு, பூனைய கட்டி போடணும்ப்பா அந்த பகவான்ல. ரொம்ப சேட்டை பண்ணுதுப்பா அந்த பூனைய அங்க கட்டி போடணும். அவங்களும் கட்டி போட்டாங்க. அந்த பூனைய யாகம்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சோனே பூனைய பார்க்குறாரு பாவமா இருக்கு. கிட்டத்தட்ட 3 மணி நேரம், 4 மணி நேரம் கட்டி போட்டுருக்காங்க. இவர் சொல்றாரு, "இந்த அபிஷேகம் பண்ணோம்லப்பா பாலு, அது பிக்சர் பூனை குடுங்கப்பா." 3 மணி நேரம், 4 மணி நேரம் அது ஒரே இடத்துல இருந்து, பாவம் நம்ம இதுக்காக அத கட்டி போட்டோம். அத கழட்டி விடுங்கப்பா. பால ஊத்தி கழட்டி விடுங்கப்பா. இது முடிஞ்சிருச்சு. 1 வருஷம் ஆச்சு. அந்த குரு இறந்து போயிட்டாரு. அடுத்த தலைமை சிஷ்யன் இருப்பார்ல, அவரு தான் அந்த யாகத்த மறு வருஷம் நடத்தணும். இப்ப தலைமை சிஷ்யன் வந்து உட்கார்ந்துட்டாரு. யாக சாமான் எல்லாம் வந்துருச்சு. யாக குண்டம்லாம் வந்துருச்சு. இவரு ஆரம்பிக்க பூனை மாட்றாரு. கேக்குது. பூஜைய ஆரம்பிக்க மாட்றாரு. என்ன சாமி பூஜைய ஆரம்பிக்க வேண்டியதானே? ஆ குரு பூனைய கட்ட சொல்லிருக்கு. நீங்க பூனைய கொண்டாந்து கட்டுங்க. அபிஷேகம் முடிச்சோனே அந்த பால முதல் பூனைக்கு தான் போகும். புரியுதுங்களா? இது எப்படி சம்பிரதாயமா மாறுதுன்னு. அதுதான். அபிஷேகம் முடிஞ்சோனே பால் பூனைக்கு தான் போடுன்றாங்க. இப்ப இது இதே மாதிரிதான் நமக்கு தொன்று தொட்டு இதை ஏன் செய்யணும்னு நம்ம கேட்டோம்னா, இப்ப எங்க தாத்தா கிட்ட நான் நிறைய கேள்வி கேட்பேன். இதை ஏன் தாத்தா செய்யணும்? அதை ஏன் தாத்தா செய்யணும்? என்னன்னே புரியாம ஏதோ மந்திரத்த சொல்றாரு. அப்ப நான் கேட்பேன், இதெல்லாம் இது என்ன தாத்தா இந்த மந்திரத்தை என்னைய சொல்ல சொல்றியே, நான் ஏன் அதை சொல்லணும்? அவர் சொன்னாரு, பேராசெப்டமால் சாப்பிட்டா காய்ச்சல் சரியா போகணும்ன்றது தெரிஞ்சா போதும். பேராசெப்டமால் என்ன கலந்திருக்கான்னு உனக்கு தெரிய வேணாம்னேன். ம். நான் சொன்னேன், அது பேஷண்ட்டுக்கு தெரிய வேணாம், டாக்டருக்கு தெரியணும்ல. உனக்கு தெரியுமா அந்த மந்திரத்துக்கு அர்த்தம்? இல்ல நீ சொல்லு. ஆ, பேஷண்ட்டுக்கு தெரிய வேணாம். நீ பேராசெட்டமால் பதிலா பேதி மாத்திரை குடுத்துட்டேன்னா எந்த ஒரு இருக்கு. கரெக்டா? நீ நல்ல மந்திரத்துக்கு பதிலா தவச மந்திரத்தை சொன்னா இந்த இப்ப டாக்டருக்கும் தெரியாது, பேஷண்ட்டுக்கும் தெரியாது. என்ன சாப்பிடுறோம்னு 2 பேருக்குமே தெரியாம சாப்பிட்டா பாதிக்கப்படுறது யாரு? பேஷண்ட் தான். அதேதான் நம்ம சொல்ல வரோம். மறுபடியும் ஒரு அறிவு இல்லாத ஆன்மீகம் அபத்தமானது. ஆன்மீகம் இல்லாத அறிவு ஆபத்தானது. ஆபத்தானது. நம்முடைய பழமையான ஆன்மீகம் எல்லாமே, கருத்துக்கள் எல்லாமே அறம் சார்ந்ததா தான் இருந்தது. எதையுமே தவறானதா அவங்க கொண்டே வரல. நம்ம வாழ்வியலையும் ஆன்மீகமும் பிரிக்க முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆமா. இப்ப தமிழ்ல ஒரு பாட்டு இருக்கும். யாவருக்குமாம் இறைவனுக்கோர் பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கோர் வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறர்க்கோர் இன்னுரை தானேன்னு இத வாழ்வியலாகவும் நீங்க எடுத்துக்கலாம், ஆன்மீகமாகவும் நீங்க எடுத்துக்கலாம். இப்படிதான் இருந்தது. நம்ம ஒவ்வொரு இன்னைக்கு நீங்க காரைக்குடி பக்கம் போனீங்கன்னா கேலண்டரை கிழிக்க மாட்டாங்க. தினசரி நாட்காட்டியே இப்படி கிழிக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா ரப்பர் பேண்ட் போட்டு இப்படி மடிச்சு வச்சுக்கிட்டே வருவாங்க. ஏன் அப்படின்னா, அது அப்படியே எடுத்துட்டு போய் கோயில்ல விபூதி மடிக்க வச்சிருக்காங்க. ம். இப்படி ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே வாழ்வியலும் ஆன்மீகமும் ஒன்று சேரத்தான் நம்மளுடைய வாழ்க்கை இருந்தது. இன்னைக்கு அது அப்படி தனித்தனியாக வந்துருச்சு. உங்களுக்கு நிம்மதி வேண்டுமா? ஒரு 10,000 ரூபாய் கட்டிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து இப்படியே அப்படியே உட்கார்ந்து இருக்கேன்றாங்க. 2வது உங்களுக்கு ரொம்ப நிம்மதி வேணும். ஒரு 10 நாள் ஏதோ ஒரு ஒரு இடத்துல பேசவே இல்லாம 10 நாள் பேசக்கூடாது. அவங்க கொடுக்கக்கூடிய உணவு மட்டும் உண்ணணும். போன் எல்லாம் பிடிக்கிட்டு போயிடுவாங்க. இப்படியான ஒரு இடம். இதெல்லாம் போய் பயிற்சி பண்ணிட்டு வந்தவங்ககிட்ட கேட்டோம். என்ன ஆச்சுன்னா, 11வது நாள் திரும்ப அதே பிரச்சனை தான் சார் வந்துச்சு. சித்தர்கள் எல்லாம் இன்றைக்கும் இருக்கிறாங்க. இமயமலை சாரல்கள்ல, இந்த கொல்லிமலை போன்ற இடங்கள்ல இன்றைக்கும் சித்தர்கள் இருக்கிறாங்க. திருவண்ணாமலையில சித்தர்கள் தெரிந்து கொண்டே இருக்கின்றார்கள் ம். அப்படின்னு சொல்றாங்களே. இது எந்த அளவிற்கு உண்மை, ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதானா இது? இப்ப நாம் அதை பற்றி ஏன் கவலைப்படணும்னு இங்க ஒரு கேள்வி வருது. ம். சித்தர்கள் இருக்கலாம், யோகிகள் இருக்கலாம், ஞானிகள் இருக்கலாம், இருக்கட்டுமே. இப்ப நமக்கு ஒரு தேவை ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. நான் இந்த சித்தரை அணுகணும். இதன் மூலமாக எனக்கு இந்த சக்தி கிடைக்கணும். அப்படி சக்தி கிடைக்கும் போது நான் இதை இதுக்காக பயன்படுத்த போகிறேன்னு உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இல்லையா? உங்களுக்கு ஒரு வாழ்வியல் நோக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இதை சாதிப்பதற்கு எனக்கு இந்த சக்தி வேணும். லகி மாற்ற ஒரு சக்தி வேணும். அல்லது மருத்துவ சக்தி வேணும். அதற்கு நான் என்ன பண்ணணும்ன்ற எண்ணம் உங்ககிட்ட இருந்தா சித்தர் தானா வருவேன். அவர்கள் பாட்டு இருக்கணும். இறைவனுமே அப்படிதான். ஒவ்வொரு சித்தர்களுக்குமே ஒரு நோக்கம் இருந்தது. போகருக்கான ஒரு நோக்கம் இருந்தது. அவர் சீடரான புலிப்பாணி சித்தருக்கு ஒரு நோக்கம் இருந்தது. கோரக்கருக்கு ஒரு நோக்கம் இருந்தது. இப்ப இப்படியான நோக்கம் இருப்பவர்கள் தங்களுடைய சக்திகளை மேம்படுத்திக் கொண்டு சித்தர்கள் ஆனாங்க. இப்படி நமக்கு ஏதாவது ஒரு சமூகத்தின் மீது ஒரு நோக்கம் இருந்தால் நாமே சித்தர்களாக மாறுவதற்கு வாய்ப்பு. இப்ப நம்ம சொல்ற ஒரு பெரிய விஷயம் இந்த ஆன்மீகத்தை இன்றைய காலகட்டத்துல நீங்க அடுத்த தலைமுறைக்கு சொல்லும் போது வெறும் இதெல்லாம் பண்ணாதீங்கப்பா, இதை பண்ணா நல்லது, இதை பண்ணா கெட்டது அப்படி சொல்லி தராம ஏன் விபூதி வைக்கணும், ஏன் குங்குமம் வைக்கணும், எதனால இந்த ஆடை அணிய சொல்றாங்க. இப்ப வெள்ளை வேஷ்டி ஏப்பா போட சொல்றாங்கன்னா இது அழுக்கு இருந்தா காமிச்சிடும் இல்லையா? அழுக்கு இருந்தா இது காமிச்சிடும். அப்படி மனதுக்குள்ள அழுக்கு இருந்தா இறைவன்கிட்ட போகும்போது நான் அழுக்காக இருக்கேன்னு ஒத்துக்கிட்டு போகணும்ப்பா. இப்படியான சில விஷயங்களை நாம கத்துக்கொண்டு அதை அடுத்த தலைமுறைக்கு சொல்லும் போது
இந்த ஆன்மீகம் நல்ல முறையில அடுத்த தலைமுறைக்கு சரி, சரி. சென்றடையும். நாமும் புரிதலோடு இந்த ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கணும். வெறும் சம்பிரதாயங்களோட மட்டும் நின்றாம, அல்லது காசு குடுத்து நிம்மதிய வாங்கிடலாம்னு நினைச்சிடாம, காசு குடுத்து தீட்சைய வாங்கிடலாம்னு நினைச்சிடாம, காசு குடுத்து சாமி பக்கத்துல போய் நின்றலாம்னு நினைக்காம, காசு குடுத்து நமக்கு மாலையும் மரியாதையும் கிடைச்சிரும்னு நினைக்காம, இந்த ஆன்மீகம்ன்றது என்னன்னா, நமக்குள் பயணப்பட்டு, நாம் இந்த சமூகத்துக்கு எப்படி பயன்பட போகிறோம் என்று சிந்திக்கக்கூடிய நிலைதான் இந்த ஆன்மீகத்தினுடைய சாரம். அப்படியான ஆன்மீகம் உலகமெல்லாம் பரவட்டும். நன்றி.